Okay. Our next concept is Huffman coding. So the Huffman coding first of all, Huffman coding will come under greedy approach. Okay, greedy approach. So Huffman coding சொல்லணும் அப்படின்னா இது lossless data compression algorithm. It is a optimal merge pattern concept. இது optimal merge pattern னா something like values நமக்கு construction of tree ல values எப்படி merge ஆகி ஆர்டர்ல வருதுங்கிறது தான். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதில் நம்ம டார்கெட் என்னன்னா மினிமைசிங் இந்த நம்பர் ஆஃப் பிட்ஸ். மினிமைஸ் நம்பர் ஆஃப் பிட்ஸ்னா இப்போ ஒரு கேரக்டர் நான் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ஒரு நம்பர் ஆஃப் பிட்ஸ் நான் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு 16 கேரக்டர் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா எனக்கு எத்தனை பிட்ஸ் வேணும்? 4 பிட்ஸ் வேணும். அது மாதிரி ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் ரெப்ரசன்ட் பண்ணோம் நம்பர் ஆஃப் பிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா எல்லா லெட்டர்ஸும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. சில லெட்டர்ஸ் அதிகமாக வரும், சில லெட்டர்ஸ் கம்மியாக வரும். அப்போ நம்ம காமனான ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணோம்னா நமக்கு பெட்டர் ரிசல்ட் வராது. அப்படிங்கிறப்போ இந்த ஹஃப்மேன் கோடிங்ஸில் எந்த லெட்டர்ஸ் அதிகமாக வருதோ அதுக்கு பிட்ஸ் கம்மியாக வச்சுருப்போம், எந்த லெட்டர்ஸ் கொஞ்சமாக வருதோ அதுக்கு பிட்ஸ் அதிகமாக வச்சுருப்போம். அப்படி பார்க்கும்போது ஓவரால் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். அதான் என்னுடைய மெயின் டார்கெட்டு. ஓகே, ஸோ இதில் ப்ரிஃபிக்ஸ் ஃப்ரீ கோட் மெத்தடுங்கிறது என்னன்னா இதனோட ரிசல்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 01 அப்படின்னு ஒரு வேல்யூஸ் வருது, ஒரு ப்ரிஃபிக்ஸாக வருது ஒரு லெட்டர்ஸ்க்கு அப்படின்னா இன்னொரு லெட்டருக்கு அதே மாதிரி ப்ரிஃபிக்ஸ் வராது. அப்போ அந்த ப்ரிஃபிக்ஸ் கன்ஃபியூஷனுங்கிறது இருக்காது. ஒரு பேட்டர்ன் வருது அப்படின்னா அதே பேட்டர்ன் இன்னொன்று யூஸ் ஆகாது, அதில் வேரியேஷன் இருக்கும். அதுக்கு பேர் தான் ப்ரிஃபிக்ஸ் ஃப்ரீ டீகோடிங் மெத்தட். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இதில் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. கேரக்டர் என்ன மீனிங்? இந்த வேல்யூஸ்லாம் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, ஏன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, பின்னு ஒன்று இருக்கு, ஆர்னு இருக்கு, சின்னு இருக்கு, டின்னு இருக்கு. இது எவ்வளோ டைம்ஸ் வந்திருக்கு? ஏங்கிறது எவ்வளோ டைம் வந்திருக்கு? 5 டைம்ஸ், பி சம்திங், ஆர் 2, சி 1 அண்ட் டி 1 டைம் வந்திருக்கு. இப்போ நான் என்ன சொன்ன ஆரம்பத்தில் அப்படின்னா எது அதிகமாக வருதோ அதுக்கு கம்மியான பிட்ஸை யூஸ் பண்ணணும், எது கம்மியாக வருதோ அதுக்கு அதிகமான பிட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஸ்ட்ராட்டஜில இருந்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ இதை நார்மலா ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணணும்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 லெட்டர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா எத்தனை பிட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? 5 லெட்டர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணணும். எத்தனை பிட்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா 2 பிட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா 4 லெட்டர் ரெப்ரசன்ட் பண்ணலாம், 3 பிட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா 8 லெட்டர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போ ஒரு லெட்டருக்கு 3 பிட்ஸ், அப்போ 5 இருக்கு. 5 into 3 18, டோட்டல் வேல்யூ 18 தேவைப்படும். அது நார்மலா யூஸ் பண்ணலாம். பட் நம்ம மெத்தட்ல எப்படி யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்றீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி எடுத்துட்டு இதுல மினிமம் உள்ள 2 சூஸ் பண்ணணும். பேஸ்ட் ஆன் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து 2 வேல்யூஸை சூஸ் பண்ணணும். மினிமம் வேல்யூஸை நம்ம எடுக்கணுங்கிறதுனால ஐ டேக் சி அண்ட் டி. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன செய்றீங்க அப்படின்னா இந்த சி அண்ட் டி ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கணும் எல்லாத்தையுமே. A5, B2, R2, C1 and D1. அதுல C1 D1 சூஸ் பண்றீங்க. ரீசன் இதுதான் ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சி உள்ளது. ஓகே, அடுத்து என்ன செய்யணும்? அந்த ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிடணும். ஓகே, இப்போ C and D மெர்ஜ் பண்ணி நியூவா ஒரு கான்செப்ட் வருது. அது என்னன்னா CD and 1 plus 1 it is 2. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ரிமைனிங் உள்ளதை as it is போட்டுருங்க. ரிமைனிங் உள்ளதை as it is. ரெண்டாவது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ்ல மினிமம் உள்ள 2 சூஸ் பண்ணணும். அப்போ இது மூணுமே ஈக்குவலா தான் இருக்கு. பட் அந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் கம் ஆர்டர்ங்கிற மாதிரி நான் இது ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இது ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணி மெர்ஜ் பண்ண என்ன வரும்? BR 2 plus 2 4. ரிமைனிங் உள்ளதை as it is வச்சிருங்க. மெர்ஜ் பண்ணிட்டே போகணும். அதுக்கு பார்த்தா மெர்ஜ் பேட்டர்ன், மெர்ஜிங் பண்ணிட்டே போகணும். அது அந்த சொல்யூஷன் நம்ம சொல்லியிருப்போம், ஆப்டிமல் மெர்ஜ் பேட்டர்ன் சொல்லுவோம். ஓகே, இப்போ 5 4 2 இருக்கு. ஸோ இதுல எது மினிமம் வேல்யூஸ்? 2 and 4. அப்போ எதை மெர்ஜ் பண்ணுவீங்க? இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுவீங்க. ஸோ BR CD 4 plus 2 6. ரிமைனிங் as it is. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. இங்க நம்ம ஃபைனலா மெர்ஜ் பண்ண போறோம். ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. I don't have any other option, so I merge these two and finally I come with the value 11.
ஸோ இதுதான் ஆப்டிமல் மெர்ஜ் பேட்டர்னோட பேசிக்ஸ் பிரின்சிபல். என்னென்ன ஸ்டெப் செஞ்சீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செஞ்சீங்க? வேல்யூஸ் எடுத்து எல்லாத்தையும் எழுதிட்டீங்க. ஐ டேக் 2 மினிமம் வேல்யூஸ், எனி 2, என்ன இருக்கிறதுல எனி 2. அப்ப என்ன எடுத்துட்டீங்க? C and D எடுத்துட்டீங்க, ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்றீங்க. நேம் இட் as CD and 1 + 1 2 அப்படின்னு போட்டுறீங்க. அதுக்கப்புறம் உள்ள ஆர்டர்ல ரெண்டு எடுக்கிறீங்க, மெர்ஜ் பண்றீங்க, போடுறீங்க. அது மாதிரி மெர்ஜ் பண்ணிட்டே வரீங்க. ஃபைனலா யூ கம் டு த சிங்கிள் சொல்யூஷன், சிங்கிள் வேல்யூஸ்க்கு வந்துடுறீங்க. ஸோ இதை நீங்க இப்ப என்ன செய்யணும்னா, இது ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாற்றணும். அடுத்த ஸ்டேஜ்ல ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன். ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க ரெண்டே ஃபார்ம் மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணணும். ஒன்னு, லெஃப்ட் சைடு வேல்யூஸ் கம்மியா இருக்கணும், ரைட் சைடு வேல்யூஸ் அதிகமா இருக்கணும். அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்ண போறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டேக்கன் C and D, கரெக்டா? C and D எடுத்துக்கிட்டீங்க. C ஓட வேல்யூஸ் என்ன? 1. D ஓட வேல்யூஸ் என்ன? 1. இப்போ ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணீங்க, ரைட்? மெர்ஜ் பண்ணும்போது என்ன வேல்யூஸ் கிடைச்சிச்சு? C plus D 2. அடுத்து என்ன செஞ்சீங்க? B and R. B and R என்ன செய்றீங்க? B ன்னு ஒன்று எடுத்துக்கிறீங்க, R ன்னு ஒன்று எடுத்துக்கிறீங்க. ஓகே, இந்த B ஓட வேல்யூ 2, R ஓட வேல்யூ 2. இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்றீங்க. வேல்யூஸ் என்ன பிகம் ஆகுது? 4. அடுத்த ஸ்டெப் என்ன செய்றீங்க? இந்த 2வும் இந்த BR எடுத்துக்கிறீங்க. இந்த 2வும் BR எடுத்துக்கிறீங்க. வேல்யூஸ் என்ன மாறும்? 6 ன்னு மாறும். கரெக்டா? இப்போ 6 வந்ததுக்கு அப்புறம் எதோட மெர்ஜ் பண்றீங்க? A ஓட மெர்ஜ் பண்றீங்க. A எந்த சைடு வரணும்? லெஃப்ட் சைடுல வரணும். So the total value will become 11. இதுதான் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன். புரியுதா? என்ன இங்க செஞ்சீங்களோ அதை செஞ்சிருக்கீங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் C and D எடுத்துக்கிட்டீங்களா? C and D எடுத்துக்கிட்டீங்க, ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிருக்கீங்களா? ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டோம். மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் அதை அப்படியே வச்சிருக்கீங்க. அடுத்து என்ன செய்றீங்க? இதுல உள்ள ரெண்டு வேல்யூஸ் எடுத்துருக்கீங்க, B and R, ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்றீங்க, அந்த வேல்யூஸ் எடுத்துருக்கீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன செஞ்சிருக்கீங்க? இதுல மெர்ஜ் பண்ண இந்த வேல்யூஸும் அதுல மெர்ஜ் பண்ண அந்த வேல்யூஸையும் தூக்கி மெர்ஜ் பண்றீங்க. சோ ஓவரால் உங்களுக்கு என்ன கிடைச்சது? 6 கிடைச்சது. இந்த 6 என்ன செய்றீங்க? A ஓட மெர்ஜ் பண்றீங்க. ஓகே, இந்த 5ங்கிறது லெஃப்ட் சைடு போட்றீங்க, 6ங்கிறது ரைட் சைடு போட்றீங்க. ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ண டோட்டல் வேல்யூ யூ கெட் 11. ஓகே, இப்போ இந்த லெஃப்ட் சைடு கான்ஃபிகரேஷன் எல்லாத்துக்கும் 0 போடுங்க, ரைட் சைடு கான்ஃபிகரேஷன் எல்லாத்துக்கும் 1 சப்மிட் பண்ணுங்க. எப்படின்னா, அந்த ட்ரீல லெஃப்ட் சைடு எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் 0. அப்போ இங்க 0 வந்துரும், லெஃப்ட் சைடு 0 வந்துரும், லெஃப்ட் சைடு 0 வந்துரும், இங்க ஒரு லெஃப்ட் சைடு வருது 0 வந்துரும். ரைட் சைடுலாம் 1 ஃபில் பண்ணுங்க, 1 வந்துரும், 1 வந்துரும், 1 வந்துரும். ஃபினிஷ். 1 டன். ஒன்ஸ் இது முடிச்சிட்டீங்கன்னா ஸ்டெப் 3ல என்ன செய்ய போறீங்கன்னா, ஒவ்வொரு வேல்யூஸ்க்கான ரெப்ரசன்டேஷன் எடுக்கிறீங்க. ஸ்டெப் 3ல ஒவ்வொரு வேல்யூஸ்க்கான ரெப்ரசன்டேஷன். இப்போ நீங்களே சொல்லலாம் ஈஸியா. 0 means A, just 0 means A, 0 means A. இப்போ நான் வந்து B க்கு வேணும், B இங்க இருக்கு. B க்கு எங்க இருந்து வரும்? அதாவது ரூட் நோட்ல தான் போணும். B பாயிண்ட் இங்க இருக்கு, 1 1 0. B ஓட வேல்யூஸ் என்னன்னா 1 1 0. அடுத்து B க்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? R. R க்கு பாருங்க 1 1 1. R க்கு 1 1 1. and then C இங்க இருக்கு. என்ன வேல்யூஸ் வந்திருக்கு? 1 0 0. C க்கு 1 0 0. and finally D க்கு என்ன ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம்? 1 0 1. D க்கு 1 0 1. done, right? இது முடிச்சாச்சா? அப்ப என்ன மீனிங்னா, நான் A வை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போறேன்? 0 ன்னு சொல்ல போறேன். B என்னன்னு சொல்ல போறேன்?
110 சொல்ல போறேன், C ய 111. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் ரெப்ரசென்ட் பண்ண போறேன். இப்போ வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு, அதாவது இந்த காம்பினேஷன் இந்த பிட்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ண போறேன், அது வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன சொன்னோம், ஃபைனல் ரெசல்யூஷன், ஃபைனல் ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா, இப்போ ஏவை எடுத்துக்கோங்க. ஏ எத்தனை டைம்ஸ் வருது? 5 டைம்ஸ். ஸோ ஏனா 5 டைம்ஸ், 5 டைம்ஸ். எத்தனை பிட்ஸ் தேவை ஏவை ரெப்ரசென்ட் பண்ண? 1 பிட். அதே மாதிரி பி எடுத்துக்கோங்க. பி ரெப்ரசென்ட் எத்தனை பிட்ஸ் தேவை? எத்தனை வருது பி? ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் வருது. எத்தனை பிட்ஸ் தேவை? 3 பிட்ஸ் தேவை. அதே மாதிரி சி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஆர். ஓகே, ஆர் எடுத்துக்கோங்க. ஆர் ரெப்ரசென்ட் எத்தனை பிட்ஸ்? 2 டைம்ஸ் வருது, 3 பிட்ஸ். அதே மாதிரி சி எடுத்துக்கோங்க. எத்தனை டைம்ஸ் வருது? 1 டைம் வருது. எத்தனை பிட்ஸ் தேவை? எத்தனை பிட்ஸ் தேவை? 3 பிட்ஸ் தேவை. Then finally D. எத்தனை டைம்ஸ் வருது? 1 டைம் வருது. எத்தனை பிட்ஸ் தேவை? 3 பிட்ஸ் தேவை. டன். இப்போ டோட்டல் வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. டோட்டல் வேல்யூஸ் கொண்டு வாங்க. ஏவுக்கு எவ்வளவு தேவை? 5 into 1 5. பிக்கு 2 into 3 6. ஆருக்கு 2 into 3 6. சிக்கு 1 into 3 3. டிக்கு 1 into 3 3. So total value 23. Final value using Huffman code is 23. இதே நம்ம Huffman code யூஸ் பண்ணாம நார்மல் டிஜிட்டல் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணா எத்தனை பிட்ஸ் வரும்? எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 5 லெட்டர்ஸ் இருக்கு. ஒரு லெட்டர் எத்தனை பிட்ஸ் யூஸ் பண்ண சொன்னேன்? 3 பிட்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம எத்தனை டோட்டல் பிட்ஸ் எத்தனை? 5 லெட்டர்ஸ் இருக்கு. 5 லெட்டர்ஸ்னா 3 பிட்ஸ் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ 5 into 3 எத்தனை பிட்ஸ் வந்துரும்? 15 பிட்ஸ் வந்துரும். டோட்டலா 15 பிட்ஸ் 15 காம்பினேஷன்ல வரும். அப்புறம் ஒரு லெட்டர்ஸுக்கும் எவ்வளவு கால்குலேட் பண்ணோம்னா இதை விட கண்டிப்பா அதிகமா தான் வரும். எத்தனை பிட்ஸ் அதிகமா வரும்னா, இன்ஃபேக்ட் 2 பிட்ஸ் இங்க சேவ் பண்ணிருக்கோம்ல, ஏவை ரெப்ரசென்ட் பண்ண ஜஸ்ட் 0 தான் யூஸ் பண்ணிருக்கோம். நார்மலா யூஸ் பண்ணி எத்தனை பிட்ஸ் யூஸ் பண்ணிருப்போம்? 3 பிட் யூஸ் பண்ணிருப்போம். அப்போ கண்டிப்பா அந்த ஹஃப்மேன் கோடிங் வந்து நார்மல் கம்ப்ரஷன் மெத்தடை யூஸ் கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ எப்படின்னா இங்க பாருங்க, ஏ எத்தனை டைம் வந்திருக்கு? 5 டைம்ஸ் வந்திருக்கா? 5 into 3. பி எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ், அப்போ 3 பிட்ஸ். சி 2 டைம்ஸ் 3 பிட்ஸ். சி 1 டைமா? ஓகே, ஒன் ஃபைன். டி 1 டைம் 3 பிட்ஸ். ஆர் 2 டைம்ஸ் 3 பிட்ஸ். வேல்யூ சொல்லுங்க. 15 6 3 3 6. வேல்யூஸ் ஆட் பண்ணுங்க. 38. நமக்கு எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கோம்? இப்போ நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா 38 வரும். ஹஃப்மேன் கோட் யூஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் 23 பிட்ஸ் தான். ஆக்சுவலி இந்த கம்ப்ரஷன் மெத்தடே வந்து என்னன்னா, நம்பர் ஆஃப் பிட்ஸ் யூஸ் பண்றதை கம்மி பண்ணணும். அதுக்காக கம்ப்ரஷன் மெத்தடே வரும். ஏன்னா கம்ப்ரஷன் மெத்தட் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, ஒரு பெரிய ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணுவோம், என்னவா மாறும்? ஃபைல் சைஸ் கம்மியாகும். நம்ம சைஸை கம்மி பண்ணணும், அதான் நம்ம டார்கெட். அப்பதான் நம்ம ஈஸியா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் டேட்டாஸை. ஓகே, சோ நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா it will come to 38, 33. அது நம்ம ஹஃப்மேன் கோட் யூஸ் பண்ணோம்னா that will become 23. ஓகே.